ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். அன்பர்களே, இன்று ஒரு முக்கியமான வித்தியாசமான பதிவு. அதாவது இரண்டு நாடுகள் அதை நான் கம்பேர் பண்ணி எண் கணித ரீதியாக இந்த எண்களை வைத்து எப்படி நம்ம பலனை சொல்லலாம். அதே சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு பிறந்த தேதி எண்காரர்களுக்கும் கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும். அன்பர்களே, கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சேரும். நான் சொல்லக்கூடிய அந்த இரண்டு நாடுகள் வேற எந்த நாடுகள் அல்ல. அதுதான் ஒன்று சைனா, ரெண்டாவது இந்தியா. இந்த ரெண்டு நாடுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வல்லரசு நாடு, வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு, மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு நாடு. இந்த நாட்டோட ரெண்டு பெயர், அதாவது இந்தியா, சைனா, அதோட பலன்களை நான் கண்டிப்பாக இந்த சேனலை சொல்லும் போது உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கண்டிப்பாக புரியும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா இந்த நாடு பார்த்தீங்கன்னா இந்த CHINA, இந்த சைனான நாடை நம்ம கூட்டி எண் பார்த்தீங்கன்னா, அதாவது 6ல் வரக்கூடிய ஒரு நாட்டு அமைப்பு. 6 அப்படின்னாக்கா சுக்கிர ஆதிக்கம், சுக்கிரனாக்கா வீனஸ். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு ஒரு தன்மை இருக்குது. அதாவது 6 பார்த்தீங்கன்னா வசதி, லக்ஸரி வாழ்க்கை, குறுகிய காலத்தில் மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த 6ன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த சைனான்னு சொல்லக்கூடிய நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, பணம் வசதி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த growth பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே குறுகிய காலத்தில் வளர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. புதிய பிஸ்னஸ், புதிய பொருளாதாரம், புதிய கண்டுபிடிப்பு, இதெல்லாம் இந்த சைனா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த பணம், எக்கனாமி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லக்ஸரியான வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா சைனா. இந்தியா அந்த நாடு பார்த்திங்கன்னா அந்த இந்தியான நாட்டோட பெயரை நம்ம கூட்டி பார்த்தோமா, அதாவது INDIA, இதை நம்ம கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 12 எண்ணிக்கையில் வரும். 12 அப்படின்னாக்கா 3நாக்கா குருனாக்கா குரு பலம் நிறைந்த ஒரு நாடு தான் இந்தியா. பொதுவாக இந்த 12க்கு ஒரு குணங்கள் இருக்குது. 12 அப்படின்னாக்கா செக்ரிஃபை, தியாகம் மனசு, விட்டு கொடுக்கறது, பொறுமை, ஆன்மீகம், கடவுள், சித்தர்கள் பூமி, ஸ்பிரிச்சுவல். ஸோ இதெல்லாம் ஒரு பொருந்திய ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எண்கள் பார்த்தீங்கன்னா அது இந்தியான்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அந்த 3ன்னு சொல்லக்கூடிய எண்ணை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சைனான்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணோட பலன் பார்த்தீங்கன்னா மோட்டு, லக்ஸரி, வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு, மேன்மை, வளர்ச்சி, பணம், புகழ், இதுக்கு ரொம்ப ஆசை உள்ள ஒரு நாடு, இல்லை ஆசை உள்ள ஒரு அமைப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைனான உள்ள நாட்டுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா மோட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது குருனாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள், பெரியவங்களை மதிக்கிறது, எதுவுமே பொறுமையாக சிந்தித்து கரெக்டாக செயல்படக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா அது இந்தியா. அதாவது தியாக மனப்பான்மை, தியாகம் பண்ணுறது, ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாலே முன்னுக்கு நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க இன்றைக்குமே அந்த செக்ரிஃபை, தியாக மனசு, இறக்க குணம், ஸோ இது எல்லாமே இந்த 3ஆம் தேதிக்கு உள்ள அந்த அமைப்பு அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் எண்ணில் உருவாகிறதுனால பொதுவாக இந்த குணம் நிறைஞ்ச ஒரு நாடாக தான் வெளியே போற்றேவாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தில், அதாவது ஜாதகம், எண்கணிதம், நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதிமுறை உண்டு. அதாவது
3 என்ற குருவும் 6 என்ற சுக்கிரனும் இவர்களுக்கு ஒரு பகை உண்டு. ஒரு உதாரணத்துக்கு 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த அன்பர்கள் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி பிறந்த ஒரு அன்பர்களை மனம் முடிக்கக்கூடாது. ஏனென்றால் இது 2 எண்ணும் ஒரு பகையான ஒரு எண். ஸோ மனம் கலக்காது, மனம் ஒத்து வராது, கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இந்த 2 எண்காரர்களுக்கு உண்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜோதிட விதியில் பார்த்தீங்கன்னா 3ம் 6ம் நட்பு கிடையாது, அது ஒரு பகை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைனான்னு சொல்லக்கூடிய நாடும் இந்தியான்னு சொல்லக்கூடிய நாடும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பகை உணர்வு தான் இருக்குது தவிர நட்பு நாடியோ இல்லை நட்பான ஒரு நாடாக எப்பயுமே இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதேபோல் ஒரு மனிதனை எடுத்தாலும் 3ஆம் தேதி பிறந்த அன்பர்களும் 6ஆம் தேதி பிறந்த அன்பர்களும் திருமணம் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் 3ஆம் தேதியாக இருக்கலாம், இல்லை 6ஆம் தேதியில் பிறந்தவராக இருக்கலாம். கண்டிப்பாக என்னை சந்திங்கள். என்னை சந்தித்த பிறகு என்னோட ஆலோசனை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பல காரியங்கள், திருமணம், பல நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும் போது என்னோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் செய்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் வந்து சேரும் என்று சொல்லி இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.